الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் மக்காவுடைய பூமியில் ஹரமுடைய எல்லையில் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்கா. அது மாதிரி அல்லாஹ் நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ்வுடைய தூதரோட அவங்களுடைய தோழர்களோட அவங்களுடைய குடும்பத்தார்களோட அல்லாஹ் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூப்பிடுவாங்க. மக்காவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த போது இந்த பூமியை நோக்கி அல்லாஹ் வழிகாட்டிட்டான் அவங்களுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாக அல்லாஹ்வுடைய இல்லத்தை காபாவை இந்த பூமியில கட்டினவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஐயு மஸ்ஜிதுன் உதிய ஃபில் அர்தி அவ்வலன், இந்த உலகத்துல முதலாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் எதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஸ்ஜிதுல் ஹராம், ஹரமுடைய பள்ளி. சும்மா அதுக்கு பிறகு எதுன்னு கேட்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. ரெண்டுக்கும் இடைப்பட்ட நாட்கள் எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 40 சனா, 40 ஆண்டுகள்னு சொன்னாங்க. மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த பூமியில கட்டப்பட்டுச்சு. மஸ்ஜிதுல் ஹராமை இந்த பூமியில் அமைத்தவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா அது புதுப்பிக்கப்பட்டுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலா இந்த மக்காவை நோக்கி வந்து இந்த மக்காவில் அல்லாஹ் வணங்குவதற்குரிய இல்லத்தை தேர்ந்தெடுத்தவங்க. அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு, அவன் நாடியது அல்லாஹ் படைப்பான், நாடியது அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் அல்லாஹ் படைச்சாலும் மனிதர்களை ஜின்களைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவன் வணங்குவதற்காக மட்டும், இல்லையா? அல்லாஹ் எத்தனையோ நபிமார்களை ரசூல்மார்கள் அல்லாஹ் அனுப்புனா அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமா 5 நபிமார்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா, ஈசா அல்லாஹ்வுடைய தூதர், இல்லையா? அத்தனை நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் 2 பேர் தன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்தான், இப்ராஹிமையும் முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த இருவர்களையும் ஒருவர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களுடைய அந்தஸ்தை விடவும் மேன்மையானதாக. அது மாதிரி அல்லாஹ் எத்தனையோ மலக்குகளை படைத்தான். ஜிப்ரீலை தேர்ந்தெடுத்தான், மீகாயிலை தேர்ந்தெடுத்தான், இஸ்ராஃபீலை தேர்ந்தெடுத்தான். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்பில் அல்லாஹ் நாடியதை தேர்ந்தெடுப்பான். இப்படி அல்லாஹ்வுடைய இந்த உலகத்துடைய அமைப்புல, இந்த பூமியோட அமைப்புல அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பூமி மக்கா, பலதுல்லா. இது அல்லாஹ்வுடைய ஊர். இந்த ஊருடைய பேரு பலதுல்லா, அல்லாஹ்வுடைய ஊர். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அல்லாஹ் ஹரமுடைய பூமியை தேர்ந்தெடுத்தான் அவனை வணங்குவதற்காக. அதுலயும் அல்லாஹ் அவனுடைய இல்லத்தை அமைத்தான், பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லத்தை. சரியா? காபா அல்லாஹ்வுடைய இல்லம், இந்த பூமி அல்லாஹ்வுடைய பூமி. அல்லாஹ்வுடைய பூமியில அல்லாஹ்வுடைய